தியாகம் செஞ்சுதான் ஆகணும். வன்னியர்கள் 20% இடஒதுக்கீடு எப்படி பெற்றார்கள்? 21 உயிரை காவல்துறையின் குண்டுகளுக்கு பலியாக்கினார்கள். கைரேகை சட்டத்தில் இருந்து கள்ளர்கள் வெளியானார்கள். எப்படி வெளியானார்கள்? 17 உயிரை மாய்த்த பிறகு, தியாகம் செய்த பிறகுதான் கைரேகை சட்டத்தில் இருந்து வெளியானார்கள். எல்லா சமூகமும் போராட்டம் பண்ணியிருக்கு. எனக்கு முன்பாக பேசுனவர் சொன்னாங்களே, தேவேந்திர வேளாளர்கள் 44 பேர் கீழ வெண்மணி படுகொலை என்று சொல்வார்கள். ஒருபடி நெல் உயர்வுக்காக ஒருபடி நெல்லு கூட குடுறான்னு கேட்டான். உடனே குடிசையில வச்சு அடிச்சு கொண்டு விட்டான் 44 பேர். இப்படியெல்லாம் தியாகம் செய்த சமூகம் தான் இன்னைக்கு அரசியல்ல மேல நிக்கிறான். ஆனா நம்ம இப்பதான் அந்த களத்துக்கே வந்திருக்கோம். தலவாய் ராஜேஷ் பேசும்போது சொன்னாங்களே, இது நாள் வரையும் இருந்த சங்க தலைவர்கள் எல்லாம் ஊமைகளாக இருந்து விட்டார்கள், பரவாயில்ல நீங்களும் செவிடாக இருந்தீங்க. இனிமே யாரும் ஊமை இல்ல.